வணக்கம் மீனராசி நண்பர்களே. வரக்கூடிய வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயவே பார்ப்போங்க. செவ்வாய் பகவான் பொதுவாக ராசியில் இருக்கக்கூடாது. கடந்த 2 மாதமாகவே உங்கள் ராசியில் தான் இருக்குது. செவ்வாய் ராசியில் இருந்தால் நம்மளை நிறைய டென்ஷன் பண்ணி விட்டுரும். நமக்கோ நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனை வரும். எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடந்துடும். அப்படி நடந்து நம்மளை கோவப்படுத்தும், இல்லைன்னா டென்ஷன் ஆக்கி கவலைப்பட வைக்கும். அதனால் மன உளைச்சலை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி விட்டுரும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி விடும். ஒரு சிலருக்கு வாகன விபத்துக்களை ஏற்படுத்தி விட்டுரும். சிலருக்கு உடம்புல காயங்கள் ஏற்படுறது, புண்ணு வருது, ரத்தம் வருது, அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். ஒரு சிலருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை அது செவ்வாய் தான் செய்யும். சகோதரர்களால் நன்மை இருக்காது. சகோதரர்களோட கோபதாபம் வரும். அதே மாதிரி யாரை பார்த்தாலும் கோபமாக வரும். சண்டை போடணும் போலயே இருக்கும். யாரையாவது பழிதிக்கணும் போல இருக்கும். அதனால் செவ்வாய் ராசி மேலே இருந்தாலே நமக்கு தொந்தரவு தான். ஒரு சிலருக்கு மட்டும்தான் சொத்து பற்றிய எண்ணங்கள் வரும். சொத்துனால வில்லங்கங்கள் வரும். ஒரு சிலர் சொத்து வாங்கணுன்னாலும் வாங்கலாம். ஆக செவ்வாய் ராசி மேலே இருந்தால் டென்ஷனை தான் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தனாதிபதியே செவ்வாய் தான். பணத்தை கொடுக்குறவரே செவ்வாய் தான். அவர் ராசி மேலே இருந்தால் பணத்தை கொடுக்க மாட்டார். சரி, எப்போ பணத்தை கொடுப்பார் அப்படின்னா, வைகாசி 18ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது ராசிக்கு போவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். நல்லா பணம் வரும். உங்களுக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வரும். நீங்கள் எங்கேயாவது போய் லோன் கேட்டாலோ வேறு வகையில் ஏதாவது பணம் பெரட்டணுன்னாலும் பெரட்டிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல வருமானமும் வரும். தொழிலும் சிறப்பாக இருக்கும். தொழில் மூலமாகவும் வருமானம் வரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சி வருமானம் வரும். இப்படி ஏதோ ஒரு வகையில் நல்லா பணம் வரும். கடன் காட்சி எல்லாம் தீரும். மனசில் உள்ள கலக்கம், டென்ஷன், கவலை இது எல்லாம் பறந்து ஓடிடும். அதனால் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. அதே மாதிரி கொடுத்த வாக்கை ஈஸியாக காப்பாற்றலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய தந்தைக்கு மட்டும் ப்ரெஷர் போன்ற ஏதாவது நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். ராசி மேலேயே ராகு இருக்கும். ராசி மேலே ராகு இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் பண்ணும், அவ்வளோதான். ஆனால் ஒரு முறைக்கு 2 முறை எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் வெற்றி பெறும். 7வது ராசியில் கேது இருக்குது பாருங்கள். 7வது ராசியில் கேது இருக்கக்கூடாது. ஏன்னா 7வது ராசிங்கிறது திருமண வாழ்க்கைக்குடைய இடம். அதில் கேது இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு தகாத உறவுகளை கொடுத்துரும். கெட்ட சவகாசங்களை கொடுத்துரும். அதன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சத்தம், பிரச்சனைகள் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 7.5 சனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. 7.5 சனி ஆரம்பித்த உடனேலாம் பிரச்சனை பண்ணாது. அதனால் ஒன்றும் இப்போதைக்கு 7.5 சனி பற்றி பயப்பட தேவையில்லை. 7.5 சனி இப்போ விரயச்சனியாக தானே இருக்குது. விரயச்சனின்னா வாகனத்தின் மூலமாக தான் செலவு வலிக்கும். அப்போ ஏற்கனவே வண்டி வாகனங்கள் நம்ம நிறையா வச்சுருந்தோம் அப்படின்னா அடிக்கடி அது ரிப்பேர் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே வண்டி இருக்காது, புதுசாக வண்டி வாங்குகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதில் தான் செலவாகும். அதே மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு, வாகனம் அந்த சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் குறையும். ஏன்னா வாகனத்தினால விரையும்னு தானே வருது. அப்போ வாகனத்தினால லாபங்கள் நமக்கு வராதில்லை, குறையும் இல்லை. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் தொந்தரவு இருக்கும். மற்றதெல்லாம் 7.5 சனி ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அடுத்து சுக்கிர பகவானை எடுத்துக்கோம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 8 குடைய கிரகம். 2வது ராசியில் தான் இருக்கார். வைகாசி 7ஆம் தேதி 3வது ராசிக்கு போயிடுவார். அப்போ 3வது ராசிக்கு போனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல விருத்தி ஏற்படும். இளைய சகோதரர்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குற மாதிரி வரலாம். அல்லது ஒரு சிலருக்கு வீடு வச்சுருப்பாங்க, அந்த வீட்டை கொடுத்துட்டு வேற ஒரு வீடு வாங்குற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 4 மற்றும் 7 குடையவர் தான். அவர் 2வது ராசியில் தான் இருக்கார். அந்த புதனும் வைகாசி 11ஆம் தேதி 3வது ராசிக்கு போயிடுவார். புதன் 3வது ராசிக்கு போனாலும் நல்லது தான். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் இழப்பீடு வரும். சொத்துக்கள் வாங்கணுன்னாலும் வாங்கலாம், சொத்துக்கள் விற்கணுன்னாலும் விற்கலாம். அந்த மாதிரியான வேலைகளை தான் அந்த புதன் செய்யும். சரிங்களா? சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி தான். அவர் 3வது ராசியில் தான் இருக்கார். சூரியன் 3வது ராசியில் இருந்தாலும் நமக்கு நல்ல தைரியம், தன்னம்பிக்கை கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதியும் அவர் தான், 10ஆம் அதிபதியும் அவர் தான், தொழில் ஸ்தானத்துக்குடையவரும் அவர் தான். அப்போ அந்த குரு வந்து இப்போ தான் பயிற்சியாக இருக்குது. மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்குது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆவது ராசிக்கு வந்து பயிற்சியாக இருக்குது. குரு 3ஆவது ராசியில் இருந்தால் மிகப்பெரிய கெடுதல்கள்லாம் செய்யாது. அதனால ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ தொழில் ஸ்தானம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். தொழிலில் வந்து பாதிப்புகள் வந்து வராது. தொழில் முன்னேற்றமெல்லாம் இருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். கடன் காட்சியோடு இருக்கிறவங்களுக்கு கடன் காட்சியெல்லாம் அடையும். அதனால் குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு விதத்தில் தான் வந்து இருக்குது. ஆக மீனராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகள் வந்து நல்லாவே இருக்குது. அப்படிங்கிறனால இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மீனராசி நண்பர்களே.